மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய தலைப்புக்கு போவதற்கு முன்னால் ஒரு அழகான ஒரு செய்தியை இந்த இடத்தில் ஒரு நன்மாராயமாக ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகளை பொறுத்த வகையிலே நம்முடைய பார்வையில் அது ஒரு சாதாரணமான ஒரு பயான் நிகழ்ச்சி அல்லது மார்க்க நிகழ்ச்சி என்று நாங்கள் பார்த்தாலும், அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துள்ள, நன்மையுள்ள, மிகப்பெரிய ஒரு வெளிவான ஒரு சபை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களிலே பல விடயங்களிலே சொல்லுகிறார்கள். وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِّن بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ الرَّحْمَةُ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலிலே இருந்து கொண்டு குர்ஆனை படிப்பதற்கு, மார்க்கத்தை படிப்பதற்காக ஒன்று கூடி, வயததாரசூன பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் அவர்களுக்கு இறங்குகிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய விசேஷமான சக்கீனத்தை அந்த சபைக்கு இறக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நான் இன்று வாசிக்கின்ற பொழுது, இன்று நான் என்னுடைய கண்ணுக்கு தென்பட்ட ஒரு ஹதீஸை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக நான் அதை கருதுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாரத்தன் ஃபுதுலா, அல்லாஹ்வுக்கு விசேஷமான இந்த பூமியில் நீண்டி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யததப்பஊன மஜாலிஸ ذிக்ரி, அந்த மலக்குமார்களுடைய வேலை எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய விடயங்கள் சொல்லப்படுகிறதோ, அந்த மஜ்லிஸ்களை, அந்த சபைகளை தேடி திரிகிறார்கள். ஃபைதா வஜது மஜ்லிஸன் ஃபீஹி ذிக்ருன் கஅது மஹும், தேடி திரிகின்ற பொழுது எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகின்ற சபையை கண்டால் அவர்களோடு உட்கார்ந்து கொள்கிறார்கள். வஹஃப பஅதுஹும் பஅதா பிஅஜ்னிஹதிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த இறக்கைகளால் அந்த சபையிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அந்த இறக்கைகளின் மூலம் அவர்கள் போத்திக் கொள்கிறார்கள். ஹத்தா யம்லஉ மா பைனஹும் வ பைனஸ் ஸமாஇ, அவர்களை அந்த வானத்துடைய கெப் வரைக்கும் அவர்கள் போத்திக் கொள்கிறார்கள். போர்த்தி கொண்டதன் பின்னால் அந்த மஜ்லிஸ் நிறைவடைந்ததன் பின்பு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் போகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே போகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்பானாம், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பானாம். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், இப்பொழுதுதான் உலகத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். உலகத்திலே இன்னின்ன இடத்திலே இன்னின்ன மனிதர்களெல்லாம் ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டு உன்னை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள், உன்னுடைய துதியை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், உன்னை துதித்து கொண்டிருந்தார்கள், உன்னுடைய சுவர்க்கத்தை வேண்டி நின்றார்கள், உன்னுடைய நரகத்தை பயந்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குமார்கள் நற்சான்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் திருப்பி அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்பானாம், அவர்கள் எதை பயப்படுகிறார்கள் என்று கேட்பானாம். அவர்கள் யா அல்லாஹ் நரகத்தை பயப்படுகிறார்கள். அவர்கள் நரகத்தை கண்டிருக்கிறார்களா என்று கேட்பானாம். இல்லை, அவர்கள் காணவில்லை. கண்டிருந்தால் எப்படி பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களிடம் திருப்பி கேட்பானாம். அவர்கள் எதை ஆசை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பானாம். அவர்கள் சுவர்க்கத்தை ஆசை வைக்கிறார்கள். அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா என்று கேட்பானாம். இல்லை, அவர்கள் சொர்க்கத்தை காணவில்லை. கண்டிருந்தால் எந்த அளவு ஆசை வைப்பார்கள் என்று மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இப்படியான ஒரு சம்பாஷணை நடைபெறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்வானாம், கத் கஃபர்து லஹும் ஜமீஆ, நான் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரையும் நான் மன்னித்து விட்டேன். இதை பற்றி சொல்றான், மார்க்கம் பேசப்படுகின்ற சபைகள், இது சாதாரண ஒரு சபையாக இருந்தாலும் ஏதோ ஒரு அரை மணித்தியாலம் 20 நிமிஷம் ஏதோ தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறோம், ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகள் தான், அதே வசனங்கள் தான், அதே குர்ஆன் தான், அதே பேச்சுகள் தான் என்று இருந்தாலும் இந்த சபையில் இருக்கக்கூடிய, இந்த சபையில் வந்து உட்காரக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அதுவும் விசேஷமாக இந்த ரமதானுடைய நாளில் எல்லோரும் மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் எதிர்பார்க்கின்ற நாளில்
இது போன்ற சபை இருக்கிறது. இது எந்த பள்ளியிலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹக்கு பேசப்படுகின்ற சபைகளை கண்டால் மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய முழு டேட்டாவையும் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்வானா, அவர்களை நான் மன்னிச்சு விட்டேன், அவர்களுக்கு என்ற மன்னிப்பு உண்டு. அந்த நேரத்தில் அதையும் விட விசேஷமான செய்தி இந்த ஹதீஸ்ல, மிக விசேஷமான செய்தி. ஒரு மலக்கு சொல்லுவாராம், யா அல்லாஹ், அந்த சபை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் வந்தான். அந்த சபையில் உட்காரத்துக்கு அவன் வரல, யாரோ ஒருவருடைய தேவைக்காக வந்துட்டு போனான், வேறொரு நோக்கத்துக்காக வந்தான், நடக்கிற மாதிரி கடந்து போனான். அல்லது யாரோ ஒருவரை சந்திக்க வந்தான், ஏதோ மஜ்லிஸ் ஒன்று நடக்குதே, அவர் இந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அவர் வரட்டுமே, அவருக்காக வெயிட் பண்ணி நிற்போமே என்ற நோக்கத்தில் இந்த சபையிலே உட்கார்ந்தான். ஹதீஸை கேட்க வரல, இந்த மஜ்லிஸுக்கு வரல, மார்க்கத்தை கேட்கணும் என்ற நோக்கத்தில் வரல, வேறொரு நோக்கத்துக்காக வந்து இந்த சபையில வந்து உட்கார்ந்தான் ஒருவன். இவனுடைய நிலை என்ன என்று அல்லாஹ்ட்ட கேட்ட பொழுது, இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சஹீஹான ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த கொஞ்ச நேரம் இந்த சபைகளை உட்காருவது என்பது நிறைய மிகப்பெரிய ஒரு சிறப்புள்ள ஒரு சபை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய முதலாவது நாளிலே நாங்கள் வீற்றிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வருகின்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், கத் அத்தா அலைக்கும் ஷஹ்ருன் முபாரக், கத் அத்தா அலைக்கும் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய விசேஷம் பொருந்திய ஒரு மாதம் உங்களை வந்து அடைந்திருக்கிறது. என்ன பரக்கத்? துஃபத்தஹு அப்வாபுல் ஜன்னா வ துக்லகு அப்வாபுன் நார் வ சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன். இந்த மார்க்கத்தில் இந்த மாதத்துடைய விசேஷம் என்னவென்றால் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்களாம், இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் வாயில்களை திறந்து விடுகிறான், நரகத்தின் வாயில்களை மூடிவிடுகிறான். மனிதர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற, மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டுகின்ற காரணிகளில் முக்கியமான ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகிறான். இதில் விசேஷமான ஒரு இரவை அல்லாஹு தஆலா அடியார்களுக்காக வைத்திருக்கிறான். இப்படி நிறைய பரக்கத்துகள் பொருந்திய ஒரு மாதம்தான் உங்களுக்கு வந்து அடைந்திருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ரமதான் வருகின்ற பொழுது, ரமதானுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்துவார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதான் என்பது ஒரு பரக்கத், ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு மக்ஃபிரத். ரமலான் என்பது உலகத்தில் உலக வியாபாரிகளுக்கு எப்படியெல்லாம் பருவகாலம், வசந்த காலம், சீசன் இருக்கிறதை போன்று இந்த ரமதான் மறுமை வியாபாரிகளுக்கு, முஃமின்களுக்கு அழகான ஒரு வசந்த காலம், அழகான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல முறைகளில் சொல்லித் தருகிறார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தை பொறுத்த வகையிலே இந்த மாதம் முழுக்க முழுக்க அடியார்களுக்கு அல்லாஹ் அழகான சந்தர்ப்பங்கள் வழங்குகின்ற மாதம் இந்த மாதம். அதனால்தான் அல்லாஹு தஆலா ஒஃபர் என்று சொல்லுகின்ற இந்த மாதத்தை சுவர்க்கத்தை திறந்துவிட்டு நரகத்தை மூடிக்கொண்டு அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? இன்னலில்லாஹி உத்தகா மினன் நார். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா விசேஷமாக சில மனிதர்களுக்கு நரகத்தின் விடுதலை எழுதுகின்ற மாதம் இந்த மாதம். சில நேரத்தில் அவர் நரகவாதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். சில நேரத்தில் அவர் நரகவாதியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில நேரம் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய பரக்கத்தின் காரணமாக இந்த ரமதானை சரியாக பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலில்லாஹி உத்தகா மினன் நார். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சில நபர்களுக்கு விசேஷமாக நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்குகிறான். அது இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோன்பை பற்றி எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்திதான், இருந்தாலும் இந்த நோன்பை பற்றி விசேஷமாக அல்லாஹு தஆலா கவனம் செலுத்துகிறான். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவன் நோக்குகின்ற நோன்புடைய நன்மை, அது ஃபர்தான நோன்பாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், அல்லது சுன்னா முவக்கதான சந்தர்ப்ப நோன்புகளாக இருக்கலாம். எந்த நோன்பாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அடியான் பிடிக்கின்ற நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற வெகுமதி என்ன தெரியுமா?
அபஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஆமன். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பிடிக்கின்ற நோன்புக்கு அல்லாஹ் வழங்குகின்ற கூலி 70,000 வருஷம். 70,000 வருஷம் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்குகிறான். 70,000 வருஷம். சுப்ஹானல்லாஹ். அது ஃபர்தான நோன்பாக இருந்தாலும் சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நோன்புக்கு சொன்ன வெகுமதி பரிசு, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே பிடிக்கக்கூடிய நோன்புக்கு விசேஷமான கூலி. 70,000 வருடம் அவனை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். எவ்வளோ காலம் நோன்பு பிடிச்சிருக்கிறோம், எவ்வளோ காலம் இந்த நோன்பை பிடிச்சு கொண்டு வருகிறோம். இது யாருக்குரிய கூலி என்று கேட்டால், இஹ்லாஸாக அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டும் எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடிக்கக்கூடிய நோன்புக்குரிய வெகுமதி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பை ஏனைய நோன்புகளையும் விட, ஏனைய நோன்பை நாங்கள் பாழாக்கியதை போன்று இந்த நோன்பையும் நாங்கள் பாழாக்கி விடாமல் இந்த நோன்பை சரியான முறையில் திட்டமிட வேண்டும். இந்த நோம்பில் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் நன்மையை சம்பாதிச்சு கொள்ள, அல்லாஹ்விடத்தில் அந்த உத்தகாஉ மினன்னார் நரகவாசிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானை பயன்படுத்தியவர்கள் என்ற நல்ல கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள எங்களால் என்னென்ன இபாதத்துகள் செய்யலாம், எப்படி இந்த ரமலானை பயன்படுத்தலாம் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக திட்டமிடல் வேண்டும். விசேஷமாக இந்த ரமலான் நிறைய கனிமத், நிறைய வெகுமதிகளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக பிரதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் இந்த ரமலானை ஈமானுள்ளவராக, நம்பிக்கையுள்ளவராக, அல்லாஹ்விடத்தில் மட்டும் கூலியை எதிர்பார்த்து ரமலான்ல யார் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. பின்னால் சென்ற பாவங்கள், முந்திய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அதே மாதிரி மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இரண்டாவது ஆஃபர், இந்த மாதத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவாரோ, விசேஷமாக இந்த ரமதானுக்குரிய சிறப்புகளில் மிக முக்கியமானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை அதிகமாக ஆர்வமூட்டினார்கள். இரவு நேரத்தில் நின்று வணங்குறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு விசேஷமான ஒரு தொழுகையை சொல்லித்தராவிட்டாலும் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த இரவு தொழுகையை விசேஷமாக ஜமாஅத் நடத்தி தொழுதிருக்கிறார்கள். அந்த ஜமாஅத்தில் குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். அந்த தொழுகையை தொழக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இந்த மாதத்தில் இரவு நேரத்தை யாரெல்லாம் நின்று வணங்குவதற்கு பயன்படுத்துகிறார்களோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜமாத்துகள் நடக்குகின்ற பொழுது, இரவு நேர தொழுகைகள் நடக்கின்ற பொழுது அது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு சுன்னத்தான தொழுகை என்றதை விட நிறைய பரக்கத்துகள் நிறைந்த, நிறைய அருள் நிறைந்த, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக பிரதானமான காரணமாக இரவு தொழுகை அமைந்திருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் இந்த மாதத்தில் ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு விசேஷம், இந்த மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இந்த மாதத்தில் இறங்கிய வேதம் அல் குர்ஆன். குர்ஆனுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அதன் உடையவர்களுக்காக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேத்து வாதாடும். குர்ஆன் உங்களுக்காக வாதாட போகிறது, நோன்பு உங்களுக்காக வாதாட போகிறது. அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் விசாரணைக்காக நாங்கள் நிற்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு வரும், நோன்பு வந்து யா அல்லாஹ், இவன் காலை நேரத்தில் பகல் நேரத்தில் ஒன்றுமே தின்னாமல் குடிக்காமல் என்னோடு இருந்தான், எனவே இவனை நீ மன்னித்துக்கொள் என்று நோன்பு முன்னுக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யுமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி. நாளை மறுமையிலே விசாரணை நடக்கின்ற பொழுது, அல்லாஹ் இம்மை விசாரிக்கின்ற பொழுது குர்ஆன் முன்னுக்கு வந்து, யா அல்லாஹ், இரவு நேரத்தில் தொழுகையில இரவு நேரத்தில் இந்த அடியான் ரமதான் மாதத்தில் என்ன அதிகமாக ஓதினான் என்று அல்லாஹ்விடத்தில் குர்ஆன் வந்து அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த மாதம் குர்ஆன் ஓதுவதற்குரிய மாதம், திலாவத்துக்குரிய மாதம். குர்ஆன் ஓதுவதற்கு தெரியாவிட்டால் திக்கி சரி ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிறைய நன்மை இருக்கிறது. திக்குகிறதா பரவாயில்லை, அல்லாஹ் தஆலா அதற்கான கூலி, அந்த முயற்சிக்கான கூலியை தருவான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குர்ஆனை திலாவத்தாக அழகாக ராகமாக திருத்தமாக யாரெல்லாம் குர்ஆனை ஓதுவார்களோ மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் யாரோடு இருக்குவான் தெரியுமா? மிகச்சிறந்த கண்ணியமான மலக்குமார்களோடு அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் எழுப்பாட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலகத்துல என்னுடைய குழந்தை அல்லது என்னுடைய சகோதரன் அல்லது நான் ஒரு விஐபியோடு இருந்து உட்கார்ந்து கொண்டு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறோம், அதை எவ்வளவு கண்ணியமா பார்க்கிறோம். உலகத்துல யாராவது ஒரு விஐபி அல்லது ஒரு உயர் மனிதர் அவரோடு இருந்து நான் சேர்ந்து நின்ற உலகத்துல எனக்கு எவ்வளவு லைக்கும் கமெண்ட்ஸும் இது எவ்வளவு பேர் எதிர்பார்க்கிறோம். நாளை மறுமையில் யாருடைய துணையும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சமுதாயத்தை சிறந்த மலக்குமார்கள், ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, சிறந்த கண்ணியமான மலக்குமார்களோடு அல்லாஹ் யாரை ஏற்பாட்டுவான் தெரியுமா? குர்ஆன உலகத்துல திருத்தமாக சரியாக அழகாக ஓதிய மனிதர்களோடு அல்லாஹ் அந்த மலக்குமார்களை வைப்பான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இதற்காக முயற்சி எடுக்கக்கூடாதா? எங்கள் பிள்ளைகளை இதற்கு தயார்படுத்தப்படக்கூடாதா? இது முக்கியமான சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆயத்துக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். ரசூலுல்லாஹ் ரமலான் காலங்கள்ல ஏனைய காலங்களில் குர்ஆன் ஓதுவதை விட கூடுதலான குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் குர்ஆனுடைய தர்ஜுமாவை எடுத்து குர்ஆனை வாசியுங்கள், குர்ஆனுடைய வசனங்களை வாசியுங்கள். குர்ஆனுடைய வசனங்களை வாசிக்க வாசிக்க எனக்கு தெரிஞ்ச அதாவது ஷன்கீத்தி என்று சொல்லுகின்ற ஒரு வம்சம் இருக்கிறார்கள், இன்று மதீனாவிலே வாழ்கின்ற ஒரு வம்சம். ஷன்கீத்தி என்கின்ற இமாம் அமீனுத்தீன் ஷன்கீத்தி என்று நினைக்கிறேன். இவர்கள் அடிப்படையிலே முருத்தேனியாவை சேர்ந்தவர்கள். ஆனால் மதீனாவிலே அவர்கள் வருஷக்கணக்காக வாழ்ந்து வருகின்ற ஒரு சமுதாயம். உலகத்தில் சிறந்த முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் வளத்தையும் அல்லாஹ் அந்த வம்சத்துக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனுடைய விளக்கம் சொல்லுகின்ற புத்தகங்களை எடுத்து பார்த்தால், குர்ஆனுக்கு விளக்கம் எழுதப்பட்ட புத்தகங்களை எடுத்து பார்த்தால், இந்த வம்சத்தில் வாழ்ந்து மரணித்த சில அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய குர்ஆனுடைய தஃசீர்கள் உலகத்தில் பன்மடங்காக பெருகி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அண்மையிலே அவர்கள் எழுதியிருந்த ஒரு வசனத்தை நான் படிக்க கிடைத்தேன். நாங்கள் குர்ஆனுக்காக உலகத்தை விட்டோம் சொல்லுகிறார்கள். குர்ஆனுக்காக உலகத்தை நாங்கள் ஒதுக்கினோம். குர்ஆனுக்கு எதிராக, குர்ஆனுடைய வேலைகளுக்கு எதிராக உலகத்துடைய சோழி எங்களுக்கு வருகின்ற பொழுது உலகத்தை விட்டு விட்டோம். குர்ஆனிலே நாங்கள் ஆர்வம் செலுத்தினோம், அதை ஓதினோம், அதை ஓதி கொடுத்தோம், அதை மனனமாக்கி கொடுத்தோம், அதற்கான விளக்கங்களை எழுதினோம். இப்படி குர்ஆனுடைய விஷயத்தில் ஷன்கீத்திகளாகிய நாங்கள் மிக ஆர்வம் செலுத்தினோம். உலகத்தை நாங்கள் பார்க்கல. ஆனா எப்ப அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நாங்க கவனம் கொடுத்தோமோ அல்லாஹ் உலகத்தை எங்களுடைய காலடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ் உலகத்தை காலடிக்கு கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? நாங்கள் ஷனாகிதாக்கள், நாங்கள் மொரித்தேனியாக்கள், ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா எங்களை வம்சம் எங்கே வாழ்கிறது? மதீனாவிலே அரபிகளை போன்று நாங்கள் வாழ்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் மூலமாக சந்த சிறப்பு. எப்ப நாங்க இந்த குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமியில் எங்கள் பரம்பரையை வாழ வைத்திருக்கிறான் என்ற செய்தியை ஆச்சரியமாக இருந்தது. எனவே குர்ஆனோடு கொடுக்கின்ற தொடர்பு இருக்கிறதே, ஒரு பொழுதும் உலகத்திலேயும் நஷ்டமில்லை, மறுமையிலேயும் நஷ்டமில்லை. அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான். படியுங்கள், வாசியுங்கள், படிக்கின்ற சபையிலே குர்ஆன் ஓதுகின்ற சபையிலே உட்காருங்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் இந்த குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். மூன்றாவதாக இந்த ரமதானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக செய்த ஒரு முக்கியமான ஒரு அமல் தர்மம், சதகா. சதகா என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, சதகா என்பது காசி மட்டுமல்ல. ஒரு சஹாபி சொல்கிறார், கான அஜ்வதன் நாஸி ஃபீ ரமதான். ரசூலுல்லாஹ் அதாவது ரமதான்ல தர்மம் செய்வாங்க கர்ரீஹில் முர்சல, வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று வேகம் ரசூலுல்லாஹ் வாரதை கொடுத்தே இருப்பாங்க. சதகா என்பது நாங்கள் தவறாக புரிந்து கொண்டதை போன்று எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய சல்லிய மாட்டும் கொடுக்கிறது அல்ல. ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது சதகா. ஒருவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்கிறது சதகா. இன்னொருவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் எமது உடம்பால் செய்யக்கூடிய சேவை சதகா. ஒரு சஹாபி நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களுக்கு அல்லாஹ்
பணத்தை, காசிய, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவங்க நாங்க தொழுறாங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறாங்க. மேலதிகமாக அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அவங்க தர்மம் செய்யறாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தரவில்லை, தர்மம் செய்வதற்கான வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லை, யார சொல்லலாம், கவலை என்று அழுதார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா தர்மம் என்பது அது மட்டுமல்ல, வபிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும் சதகா தான், சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் சதகா தான், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் சதகா தான், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற போன்ற திக்ர்களை சொல்லுவதும் சதகா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு சுலாமா அலைஹி சதகா, மனிதனுடைய ஒவ்வொரு உடம்பிலையும் 360 மூட்டுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு நாளும் மனிதன் தர்மம் செய்ய வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனாக மாறுவான். ஒவ்வொரு மூட்டுக்கும் 360 தர்மம் எல்லாருக்கும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது இயலாமல் போனா நீங்க தஸ்பீஹாத்துகள் சொல்லுங்க, தக்பீராத்துகள் சொல்லுங்க, ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க தர்மம் கொடுத்த நன்மையை அடைவீர்கள். அதுவும் முடியாவிட்டால் லுஹா 2 ரகாத் லுஹா தொழுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உடம்புக்கு செய்ய வேண்டிய அந்த தர்மத்துக்கு பகரமாக அந்த 2 ரகாத் ஆகும் என்றார்கள். அந்த 2 ரகாத் சமனாகும் என்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த மாதம் நல்ல அஹ்லாக்குகளை பிரதிபலிக்கின்ற ஒரு மாதம். யாரோடையும் கோபப்படாதீர்கள். கோபப்படுற மாதிரி யாராவது உங்களை அவர்கள் அணுகினால் அவர்களோடு மென்மையாக சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய கூலி இருக்கிறது, மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அஹ்லாக் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் மனிதர்களை அதிகமாக சுவர்க்கம் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது நல்ல குணம் என்று சொன்னார்கள். காண்ற எல்லோரையும் பார்த்து சலாம் சொல்றது, எல்லோருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்புவது, அவர் ஒரு கஷ்டவாளி, அவர் ஒரு சிரமத்தில் இருக்கிறார் என்றால் எம்மால் முடியுமான வார்த்தையால் சரி, பிரார்த்தனையால் சரி, அல்லது எம்மால் முடியுமாக இருந்தால் எங்களுடைய உடம்பால் சரி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது என்பது இமாம் இப்னு கையிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அடுத்தவனுக்கு உதவி செய்து கிடைக்கக்கூடிய நன்மையின் பலாபலனை, நன்மையுடைய அதனுடைய பாரத்தை அதை அனுபவித்தவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு விசேஷமான நன்மையை அல்லாஹு தஆலா இந்த ரமதானில் அதுக்கு கொடுக்கிறான். எனவே குர்ஆன் ஓதுவது, கியாமுல் லைல் தொழுகையில் ஈடுபடுவது, குறிப்பாக இந்த காலம், இந்த ரமதான் என்பது மிக முக்கியமாக அல்லாஹ் மக்ஃபிரத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக வைத்திருக்கக்கூடிய காலப்பகுதி. இந்த காலத்தில் நாங்கள் சஃப்ல வந்து உட்கார்ந்தா எகாமத் சொல்லும் வரைக்கும் நாங்கள் அங்கே இங்கே நோண்டி கொண்டிருக்காம, ஃபோனுகளை நோண்டி கொண்டிருக்காம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், அதிகமாக தஸ்பீஹாத்துகள் செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். ரெண்டு வார்த்தை. என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தம்ல உல் மீசான், நாளை மறுமையில் ஏண்ட உங்களோட நன்மைகளை அல்லாஹ் நிறுக்குகின்ற பொழுது இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்ற வார்த்தை உங்கள் நன்மை தட்டை அப்படியே கணக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தைக்கு மட்டும் சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாளை மறுமையில் ஒருவர் சுவர்க்கம் நுழைவார், அவர் பார்ப்பார் நிறைய தோட்டங்கள் அவருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்படும், நீங்க உலகத்தில் சொன்ன சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் நாட்டிய தோட்டங்கள் இந்த தோட்டங்கள். எனவே இந்த காலம் திக்ருக்குரிய காலம், குர்ஆன் திலாவத்துக்குரிய காலம், தர்மத்துக்குரிய காலம், பாவ மன்னிப்பு தேடக்கூடிய காலம். குறிப்பாக இரவு நேரங்கள் என்பது முடியுமான அளவுக்கு பள்ளி வாயில்களில் தொடர்பாகி இந்த கால பகுதியை நல்ல முறையிலே கழித்துக்கொள்வதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அசர் தொழுகையை தொடர்ந்து நம்முடைய ரியாலுஸ் ஸாலிஹீன் பள்ளி வாயிலே பயான் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிஞர்கள் வந்து இந்த இடத்துல உரையாற்றுவார்கள். அழகான சில தலைப்புகளில் அழகான சில செய்திகளை இந்த இடத்துல பரிமாறுவார்கள். இது போன்ற சபைகளில் கட்டாயமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். தெரியுமாக இருந்தால், முடியுமாக இருந்தால் இன்னொருவரையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இந்த இடத்துல பேசப்படுகிறது குர்ஆனும் ஹதீஸும், இந்த இடத்துல பேசப்படுகிறது தெளிவான அகீதா, இந்த இடத்துல பேசப்படுகிறது வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே
எம்முடைய சகோதரர்கள் சில நேரத்திலே இந்த மார்க்கத்தை பற்றி சரியாக தெரியாத விளக்கமில்லாத மனிதர்கள் இருந்தால் முடியுமான அளவுக்கு ஒருவரையாவது நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் கஃபாயிலிஹி, யார் ஒரு நலவை காட்டிக் கொடுப்பாரோ அவர் செய்கின்ற எல்லா கூலிகளும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ரமதான் வந்திருக்கிறது, முடியுமான அளவுக்கு எங்களுடைய தொழுகை விஷயங்களில் நாங்கள் பேணிக்கொள்வோம். அதே போன்று இரவு தொழுகைகளில் நாங்கள் மிக ஆர்வம் காட்டுவோம். குறிப்பாக இஸ்திக்ஃபார், திக்ர் போன்ற விடயங்களில் அதிகமான நேரங்களை செலவழிப்பதற்காக நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை செலவு செய்வோம் என்பதாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب